10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Good morning students. Last video la namme carboxylic acid உடைய preparation and chemical properties பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? அதில் கார்பாக்சிலிக் குரூப்புக்கான 4 ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். கார்பாக்சிலிக் குரூப்புக்கான 4 ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அந்த ரியாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் ரிமைண்ட் பண்ணுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் டியூ டு கார்பாக்சில் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டிங்கு கீழே ஒரு 4 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். சரிங்களா? reaction involving proton, reactions involving hydroxyl group, reactions involving carbonyl group, reactions involving carboxyl group as a whole. So இந்த carboxyl group மட்டுமே வச்சு ஒரு 4 reactions, 4 type of reactions, அந்த ரியாக்ஷனுக்கு கீழே டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? தென் செகண்டாக ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த இதுலங்க, reactions due to alkyl group, reactions due to alkyl group or reactions due to hydrocarbon part means alkyl group. Okay va? Substitution reaction involving hydrocarbon part or reaction involving or due to alkyl group. சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, alkyl group இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன். alkyl group means இப்போ நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இன்வால்விங் ஹைட்ரோகார்பன் பார்ட் அப்படின்னு இருக்குங்க. சப்ஸ்டியூஷன் இன்வால்விங் ஹைட்ரோகார்பன் பார்ட் அப்படின்னு இருக்குங்க. அதை தான் நம்ம ரியாக்ஷன்ஸ் டியூ டு அல்கைல் குரூப். சரிங்களா? நீங்கள் ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் அதை சொல்லியிருக்குறேங்க. சரிங்களா? ஸோ இந்த அல்கைல் குரூப் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஹேலஜனேஷன் ஒரே ஒரு ரியாக்ஷன்ஸ் தான் இருக்குங்க. சரிங்களா? ஹேலஜனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஹேலஜனேஷன் அப்படின்னா சப்ஸ்டியூஷன், முன்னாடியே சொல்லிட்டோம், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் டியூ டு அல்கைல் குரூப் ஆர் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இன்வால்விங் ஹைட்ரோகார்பன் பார்ட் அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஸோ சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்க போகுதுங்க. ஸோ ஹேலஜன் சப்ஸ்டியூட் ஆக போகுதுங்க. ஸோ இந்த ரியாக்ஷனுடைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் லிஸ்ட்டில் நம்ம சேர்த்து படித்தா இன்னும் நமக்கு படிக்கிற அந்த கண்டென்ட் வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஹெல்-வால்ஹால்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன்ஸ். சரிங்களா? ஹெல்-வால்ஹால்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன். சரிங்களா? ஹெல்-வால்ஹால்-ஜெலன்ஸ்கி மீன்ஸ் HVZ ரியாக்ஷன். சரிங்களா? நம்ம இதை எந்த நேமில் பார்க்க போகிறோங்க? HVZ ரியாக்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி ப்ரொசீட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். கார்பாக்சிலிக் acid having at least one alpha hydrogen reacts with halogen means chlorine, bromine எது வேணாலும் இருக்கலாங்க. in the presence of phosphorus or phosphorus trihalides like PCl3, PCBr3 to give alpha halo acids. ஓகேங்களா? ஸோ கார்பாக்சிலிக் acid having at least one alpha hydrogen react with halogens in the presence of phosphorus or phosphorus trihalides to give alpha halo acids. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை நான் உங்களுக்கு ஒரு எதுக்காக இதனுடைய அந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்து காட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த கீட்டோ ஈனால் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக. சரிங்களா? CH3 CH2 COOH ப்ளஸ் பாஸ்பரஸ் அண்ட் ஹேலஜன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த PX2 P+X2 ஃபார்ம் ஆகும்போது PX3 ஃபார்ம் ஆகுதுங்க இல்லைங்களா? அப்போ PX3 அதாவது பாஸ்பரஸ் ட்ரைஹேலைட்ஸ், பாஸ்பரஸ் பென்டாஹேலைட்ஸ், இந்த மாதிரி ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ், பாஸ்பரஸ் பென்டாஹேலைட்ஸ், பாஸ்பரஸ் ட்ரைஹேலைட்ஸ்
இன்னும் சொல்ல போனால் PCl3 PCl5 SOCl2 லாஸ்ட்டாகவே நம்ம வந்து மோனோ கார்பாக்சிலிக் ஆசிடில் ஹேலஜனோட ரியாக்ஷன்ஸை பார்த்துருக்கோம். ஸோ அங்கே நம்ம PCl3 PCl5 SOCl2 இதெல்லாமே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் these reagents replace OH group from carboxylic group. சரிங்களா? ஸோ கார்பாக்சிலிக் குரூப்பில் இருக்கக்கூடிய OH குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஹேலஜன் டிஸ்பிளேஸ் OH ஃப்ரம் கார்பாக்சிலிக் குரூப். அதன் மூலமாக ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனில் OH குரூப் டிஸ்பிளேஸ் ஆகுதுங்க. சரிங்களா? அப்போ OHக்கு பதிலாக என்ன வருதுங்க? ஹேலஜன் சப்ஸ்டியூட் ஆகுதுங்க. CH3 CH2COX. ஓகேங்களா? ஸோ OH இஸ் ரீப்ளேஸ்டு பை ஹேலஜன்ஸ். தென் இங்கே பார்த்தீங்கன்னா டாட்டாமெரிசத்துக்கு இன்வால்வ் ஆகுதுங்க. டாட்டாமெரிசம் மீன்ஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இங்கே இருக்குதுங்க. ஸோ இங்கேருந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுதுங்க. ஆக்சிஜன்லேருந்து அந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது CH3 CH டபுள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் OH. இங்கே ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் கோஸ் டு திஸ் ஆக்சிஜன். திஸ் பாண்ட் ஷிஃப்ட் திஸ் டூ கார்பன் பிட்வீன் திஸ் டூ கார்பன். ஓகேங்களா? அப்போ CH3 CH டபுள் பாண்ட் C OH X ஃபார்ம் ஆகுதுங்க. இது கீட்டோ குரூப் இருக்கிறனால கீட்டோ ஃபார்முங்க. இது ஆல்கஹால் அண்டு ஈன் டபுள் பாண்டுங்க ஈனுங்க அல்கீன். ஸோ ஆல்கஹால் அண்டு ஈன் இண்டிகேட் பண்ணுறதுனால ஈனில் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் ஈன், ஆல்கஹால் இருக்கிறவர்களே லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் OL. ஸோ ஈனால் ஃபார்முங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கீட்டோ ஈனால் ஃபார்ம் டாட்டாமெரிஸுங்க. கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம். தென் நெக்ஸ்ட் ஹேலஜன் இன்வால்வ் ஆகும்போது ரியாக்ஷன்ஸில் சரிங்களா இந்த பாண்ட் பாருங்கள் இங்கே இருந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் இந்த பாண்ட் பிரேக் ஆகுதுங்க. சரிங்களா? இந்த பாண்ட் பிரேக் ஆகிட்டு சரிங்களா இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது ஒரு ஹேலஜன்ஸ் வந்து ஆல்ஃபா கார்பனில் போய் ஆட் ஆகுதுங்க. திஸ் இஸ் ஆல்ஃபா கார்பன். அப்போ இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது ஆல்ஃபா கார்பன் இங்கே வந்து ஆட் ஆகுதுங்க. சரிங்களா? அதே சமயத்தில் இங்கே எக்ஸ் அட்டாக் பண்ணும்போது ஸோ பாண்ட் ஷிஃப்டிங் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸ் ஹேலஜன் அட்டாக் ஆகும்போது இங்கே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ், அதாவது ஹேலஜன் கேட்டன் ஆனையான செப்பரேட் பண்ணிட்டோம், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும்போது சரிங்களா ஆக்சிஜன் எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம் இல்லைங்களா? அப்போ OH பாண்ட் அந்த பாண்ட் எலக்ட்ரானை ஆக்சிஜன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் போது இங்கே ஆக்சிஜன் O டபுள் பாண்ட் C அப்படின்னு ஆகிடுங்க. O டபுள் பாண்ட் C. ஸோ திஸ் ஹைட்ரஜன் கோஸ் டு H ப்ளஸ் புரோட்டான். திஸ் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆஸ் எ புரோட்டான். திஸ் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆஸ் எ புரோட்டான். புரோட்டானை ரிமூவ் ஆகுதுங்க. அப்போ இந்த பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கே டொனேட் பண்ணிடுது. அப்போ ஆக்சிஜன் கேரிங் டபுள் பாண்ட். சரிங்களா? ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்ட் கேரக்டர் வந்துடுதுங்க. O டபுள் பாண்ட் C. அப்போ இந்த பாண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆகுங்க? அட்ஜசன்ட் கார்பன் இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. அப்போ இந்த திஸ் கார்பன் ஹேவிங் நெகட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? ஆல்ரெடி இங்கேருந்து எக்ஸ் ப்ளஸ் ஐயான் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா CHXன்னு ஃபார்ம் ஆகிடுதுங்க. ஓகேங்களா? தென் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸாக ரிமூவ் ஆகுதுங்க. இந்த பாண்டட் எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு அனதர் ஹேலஜன் எக்ஸ் மைனஸாக ரிமூவ் ஆகுதுங்க. ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா H ப்ளஸ் ரிமூவ் ஆகுதுங்க. திஸ் டூ H ப்ளஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ் கம்பைன் டு ஃபார்ம் HX ரிமூவ் ஆகுதுங்க. சரிங்களா? அந்த பாண்ட் ஷிஃப்டிங்கை கவனிச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இப்போ CH3 CHX C டபுள் பாண்ட் O X ஃபார்ம் ஆகிருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் செய்யும்போது ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிக்யூல் செப்பரேட்டாக பிரிக்கிறோங்க, OH ஹெச்சாக பிரிக்கிறோங்க. அப்போ நம்ம ஹெச்சை வந்து எக்ஸுக்கு சைடு போட்டு HXஆ ரிமூவ் ஆகிடுதுங்க. H2ஓவில் இருக்கக்கூடிய திஸ் H கோஸ் டு X ரிமூவ் ஆஸ் ஏ HX. ஓகேங்களா? OH goes to carbonyl carbon C double bond O OH. அப்போ கார்பாக்சிலிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகிடுங்க. சரிங்களா? அப்போ C double bond O OH அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிடுங்க. இந்த H எக்ஸோடு சேர்ந்து HXஆ ரிமூவ் ஆகிடுதுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் எழுத வேணாம், கீட்டோ ஈனால் ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஃபர்தராக ரியாக்ஷன்ஸ் எப்படி நீங்கள் எழுதுறீங்கன்னா ப்ரோபியோனிக் ஆசிட் ரியாக்ட் வித் Br2 அண்ட் பாஸ்பரஸ். சரிங்களா? அப்போ தென் செகண்ட் ஸ்டெப் ஹைட்ராலிசிஸ் செய்யும்போது ஆல்ஃபா ப்ரோமோ ப்ரோபியோனிக் ஆசிட் கிடைக்குதுங்க. மொத்தத்தில் HVZ ரியாக்ஷனாகவே ப்ரிப்பேர்டு ஆல்ஃபா ஹேலோ ஆசிட்ஸ். ஆல்ஃபா ஹேலோ ஆசிட்ஸ். ஓகேங்களா? ஆல்ஃபா ஹேலோ ஆசிட்ஸ்.
ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ HVZ ரியாக்ஷன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ், நேமிங் ரியாக்ஷன்ஸில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கான ரியாக்ஷன்ஸுங்க. ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஃபார் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்டுங்க. ஸோ அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கான ரியாக்ஷன் நம்ம பார்க்க போகிறோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பென்சின் அந்த ரிங்கில் இருக்கக்கூடிய COOH குரூப் பார்த்தீங்களா, COOH குரூப் இருக்குது இல்லைங்களா, இது மட்டும் ரியாக்ஷன்ஸ் ஆகிறது ஆஸ் வெல் அஸ் அல்கைல் அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் மாதிரியே தாங்க. சரிங்களா? அதனால் நம்ம அங்கேயே ஒரு சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பென்சாயிக் ஆசிட் தயோனைல் குளோரைடோடு ரியாக்ட் பண்ணுதுன்னா பென்சாயில் குளோரைடுங்க. சரிங்களா? சாதாரணமாகவே நம்ம 4 ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, டியூ டு கார்பாக்சிலிக் குரூப் COOH, ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் புரோட்டான், ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் ஹைட்ராக்சில் குரூப், ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் கார்பனைல் குரூப், ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் கார்பாக்சில் குரூப் ஆஸ் எ ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 டைப்பில் நம்ம பார்த்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே COOH குரூப்புக்கான ரியாக்ஷன் தாங்க. அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு எல்லாமே அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கக்கூடிய COOH ஆன்சர் தருங்க. ஸோ அதனால் அதை நான் தனிப்பட்ட முறையில் பார்க்காம ப்ரீவியஸ் பார்த்த அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிடை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்பெஷல் கேஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னா பென்சின் ரிங்கில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸுங்க. பென்சின் ரிங்கில் சப்ஸ்டியூஷன் நடக்குங்க. சரிங்களா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனாகவே சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னா எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டியூட் ஆகும் பென்சின் ரிங்கில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி எலக்ட்ரோஃபைல் பென்சின் ரிங்கில் போய் சப்ஸ்டியூட் ஆகணும் அப்படின்னா பென்சின் ரிங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 பிளேசஸ் இருக்குது. சரியா? அதில் ஒன் ஆஃப் த பிளேசஸ் ஆக்குபைட் COOH. அப்போ இந்த பிளேஸ் நம்ம விட்டுலாங்க. ஸோ திஸ் பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூண்ட் இருக்குதோ அந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷனுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் COOHங்கிற சப்ஸ்டியூண்ட் இருக்குங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷனுங்க. அதுக்கு அட்ஜசன்ட் பொசிஷன் ஆர்த்தோ, ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் 1/3 பொசிஷன் மெட்டா, 1/3 பொசிஷன் மெட்டா, 1/4 பொசிஷன் பேரா, 1/3 பொசிஷன் மெட்டா, 1/4 பொசிஷன் பேரா. ஸோ 1/2 பொசிஷன் ஆர்த்தோ, 1/3 பொசிஷன் மெட்டா, 1/4 பொசிஷன் பேரா. ஸோ மிரர் இமேஜ் மாதிரிங்க இந்த சைடு அதே மாதிரி தான் வரும். சரிங்களா? அப்போ அப்படி நம்ம எலக்ட்ரோஃபைல் பென்சின் ரிங்கை அட்டாக் பண்ணும்போது ஸோ எந்த இடத்துல வேணாலும் போகலாமா, செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், 4th பொசிஷன் சொல்லிட்டு எந்த பொசிஷன் வேணாலும் போய் அட்டாக் பண்ணலாமான்னா அந்த அட்டாக் பண்ணுறப்போ அந்த கெப்பாசிட்டி எதை பொறுத்தது அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூண்ட்டை பொறுத்தது. ஸோ இவர் தாங்க டைரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். COOH குரூப் தாங்க டைரக்டர். ஸோ அவுட்டர்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரோஃபைலை டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து COOHக்கு இருக்குதுங்க. அப்போ 1, 2, 3 இந்த 3 பொசிஷனில் எங்கே போய் எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டியூட் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யாருங்க? COOH குரூப் அப்படிங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி எங்கே சப்ஸ்டியூட் ஆகும் டிசைட் பண்ணுறது COOHங்க. அப்படி பார்த்தா இந்த COOHக்கு நேம் என்னங்க? டைரக்டிங் குரூப். சரிங்களா? டைரக்டிங் குரூப். ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்டிங் குரூப் எடுக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். 11th பார்த்தோம். ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் ஞாபகத்துக்கு வருங்க. ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னா எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், மைனஸ் ஐ எஃபெக்ட்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னா ஆக்டிவேட்டிங் குரூப். ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னா என்னங்க? ஆக்டிவேட்டிங் குரூப். ஆக்டிவேட்டிங் குரூப் மீன்ஸ் பென்சின் ரிங்கினுடைய ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஆக்டிவேட்டிங் குரூப். சரிங்களா? மைனஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னா டீஆக்டிவேட்டிங் குரூப். மைனஸ் ஐ எஃபெக்ட்னா என்னங்க? டீஆக்டிவேட்டிங் குரூப். சரிங்களா? அப்போ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னா ஆக்டிவேட்டிங் குரூப்புங்க. அதனால் பென்சின் ரிங்கில் ஆர்த்தோ அண்டு ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னா ஆக்டிவேட்டிங் குரூப்புங்க. அதனால் பென்சின் ரிங்கில் ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷனில் எலக்ட்ரான் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதனால்
ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கும்போது எலக்ட்ரோஃபைல் கோஸ் டு ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷன். ஓகேங்களா, ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷன் எப்போங்க? ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கும்போதுங்க. ஸோ நவ் ஹியர் ப்ரெசன்ட் இன் மைனஸ் ஐ எஃபெக்ட். ஸோ பிகாஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட்னா டீஆக்டிவேட்டிங் குரூப்புங்க. டீஆக்டிவேட்டிங் குரூப் அப்படின்னா பென்சீன் ரிங்கில் எலக்ட்ரான் டென்சிட்டியை டிக்ரீஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே மட்டும்தான் வருங்க? ஸோ மெட்டா பொசிஷனில் மட்டும்தான் 2 எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுங்க. பாருங்கள், அந்த மெக்கானிசம்ஸ் ட்ரா பண்ண வந்துட்டோம், அதனால் ட்ரா பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு இங்கே வந்து COOH குரூப் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இல்லைங்களா? அப்போ ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. ரெசனன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லைங்களா? ஸோ ரெசனன்ஸ் எஃபெக்ட் ஆர் மீசோமெரிக் எஃபெக்ட் ரெண்டுமே நம்ம இங்கே அப்ளை பண்ணலாங்க. ஸோ அப்போ இந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் காரணமாக இந்த பாண்ட் எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுதுங்க. ஸோ ஆக்சிஜன் கேரிங் நெகட்டிவ் சார்ஜ். தென் இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுனால இந்த பாண்ட் எலக்ட்ரான் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுதுங்க. கார்பன் டபுள் பாண்ட் கேரக்டரில் வந்துடுதுங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. அப்போ இந்த கார்பன் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுனால பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குதுங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும்போது இந்த கார்பன் பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குதுங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வருதுங்க. அப்போ தீஸ் 3 பொசிஷன் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? இந்த பொசிஷன் ஆர்த்தோ பாரா எகெயின் ஆர்த்தோ. ஸோ இந்த 3 பொசிஷனில் உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா எந்த பொசிஷனில் இங்கே மெட்டா இருக்கும்? சாரி, எந்த பொசிஷனில் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்? மெட்டா பொசிஷனில். ஓகேங்களா? அப்போ நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக தானே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால தாங்க மெட்டா டைரக்டிங் குரூப்பாக செயல்படுதுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் மெக்கானிசமில் எதுவும் எழுத வேணாங்க, தெரியறதுக்காக உங்களுக்கு மெக்கானிசம் எழுதியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் பண்ணால் போதும். ஹேலஜனேஷன் அப்படின்னா பென்சாயிக் ஆசிட்டில் ஹேலஜனேஷன் செய்யும்போது ஹேலஜன் Br2 வேணும், FeBr3 வேணுங்க. FeBr3 ஆக்டஸ் லூயிஸ் ஆசிட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜன்லேருந்து எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகிறதுல 2 கேட்டகரி இருக்குங்க. ஒன்று ஆட்டோ அயனைசேஷன், இன்னொன்று கேட்டலிட்டிக் அயனைசேஷன் இருக்குதுங்க. ஆட்டோ அயனைசேஷன்னா நீங்கள் கேட்டலிஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணாமல் Br2 வந்து Br+ ஆகும் Br- ஆகும் செப்பரேட் ஆகுங்க. இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் அயனைசேஷன். அப்போ FeBr3 லூயிஸ் ஆசிட்டுங்க. ஸோ இங்கேருந்து Br- அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா FeBr4- ஓகேங்களா? ஸோ Br+ நமக்கு எலக்ட்ரோஃபைல் இப்போ கிடச்சிருச்சுங்க. திஸ் இஸ் எ புரோமோனியம் அயான். எலக்ட்ரோஃபைல் புரோமோனியம் அயான். அப்போ அந்த புரோமோனியம் அயான் எங்கே போய் ஆட் ஆகுங்க? சப்ஸ்டியூட் ஆகுங்க, மெட்டா பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகுங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுங்க. சப்ஸ்டியூஷனாகவே என்னங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் தானுங்களே. அதனால் இந்த கார்னர்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுங்க. அந்த ஹைட்ரஜன் FeBrO4லேருந்து ஒரு Br அக்செப்ட் பண்ணிக்கிட்டு HBr ரிமூவ் ஆகிடுங்க. அகெயின் FeBr3 ரீஜெனரேட் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ மெட்டா புரோமோ பென்சாயிக் ஆசிட் ப்ராடக்ட் கிடைக்குதுங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன். போன இதுலேயே சொல்லியிருந்தோம் கார்பனிக் காம்பவுண்டுடைய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்லேயே நைட்ரேஷன் அப்படின்னாவே நைட்ரேட்டிங் மிக்சர் வேணுங்க. நைட்ரேஷன் அப்படின்னாவே என்ன வேணுங்க? நைட்ரேட்டிங் மிக்சர். நைட்ரேட்டிங் மிக்சர் மீன்ஸ் mixture of concentrated nitric acid and concentrated sulfuric acid. These two compounds gives nitronium ion electrophile. Nitronium ion electrophile. Here nitronium ion electrophile act பண்ணுதுங்க. ஸோ அப்போ மெட்டா டைரக்டிங் குரூப் அப்படிங்கிறதுனால மெட்டா பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகுதுங்க. இப்போ மெட்டா நைட்ரோ பென்சாயிக் ஆசிட் கிடைக்குதுங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபோனேஷன். சல்ஃபோனேஷன் போகும்போது கான்சன்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட் தாங்க யூஸ் பண்ணுறோம். அப்போ பென்சாயிக் ஆசிடில் SO3H+ அயான் ஆக்ட் ஆஸ் ஏ எலக்ட்ரோஃபைலுங்க. கான்சன்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட் கிவ்ஸ் எலக்ட்ரோஃபைல் SO3H+ அயானுங்க. திஸ் அயான் சப்ஸ்டியூட் ஹைட்ரஜன். சரிங்களா? அப்போ பென்சின் ரிங்கில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுதுங்க. SO3H ஃபார்ம் ஆகுதுங்க. அப்போ மெட்டா சல்ஃபோ பென்சோயிக் ஆசிட்டுங்க. ஓகேங்களா?
ஸோ மற்ற நம்ம ரியாக்ஷன்ஸில் நடந்த மாதிரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கும்போது ஃப்ரிடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள் OH குரூப் ஃபீனால் எல்லாம். பட் இதில் ஃப்ரிடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் பாசிபிள் இல்லைங்க. ஃப்ரிடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் ஒரு அசைலேஷன் எதுவாக இருந்தாலும் சரிங்க, ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் பாசிபிள் இல்லைங்க. பென்சாயிக் ஆசிட் டஸ் நாட் அண்டர்கோ ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் டியூ டு த டீஆக்டிவேட்டிங் குரூப் ஆஃப் கார்பாக்சிலிக் குரூப்புங்க. ஓகேங்களா? பிகாஸ் ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு மோஸ்ட்லி பென்சின் ரிங்கில் ப்ளஸ் ஐ எஃபெக்ட், அதாவது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் இருந்தால் தாங்க பாசிபிள். சரிங்களா? த நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் நேச்சர் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். இப்போ பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் ரியேஜன், ஃபில்லிங் சொல்யூஷன், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோங்க. ஓகேங்களா? அப்போ அது மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் டாலரன்ஸ் ஃபில்லிங் சொல்யூஷன்லாம் ரெடியூஸ் பண்ணுமா அப்படின்னா டாலரன்ஸ் ஃபில்லிங் சொல்யூஷனை கார்பாக்சிலிக் ஆசிட் எல்லாமே ரெடியூஸ் பண்ணாதுங்க எக்ஸப்ட் ஃபார்மிக் ஆசிட். பிகாஸ் formic acid contains both an aldehyde and carboxylic group. Formic acid contains both an aldehyde and carboxylic group. ஓகேங்களா? ஓகே பாருங்க, ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். HC டபுள் பாண்ட் OH பார்த்தீங்களா? HC டபுள் பாண்ட் OH, C டபுள் பாண்ட் OH அப்படிங்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட்டுங்க. ஓகேங்களா? HC டபுள் பாண்ட் ஓங்கிறது ஆல்டிஹைடு குரூப்புங்க. ஸோ அப்போ ஃபார்மிக் ஆசிட் ஒன்லி ஹேவிங் போத் ஆல்டிஹைடு அண்ட் கார்பாக்சிலிக் குரூப், தென் இட் ரெடியூசஸ் டாலரன்ஸ் அண்ட் ஃபில்லிங் சொல்யூஷன், ஆல்சோ ரெடியூசஸ் மெர்க்குரி குளோரைடு டு மெர்க்குரி. ஓகேங்களா? ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் என்னன்னு பாருங்க. ஃபார்மிக் ஆசிட் ரெடியூசஸ் டாலரன்ஸ் ரியேஜென்ட். டாலரன்ஸ் ரியேஜென்ட் மீன்ஸ் அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். ஓகேங்களா? அப்போ ஃபார்மிக் ஆசிட் பாருங்க, டாலரன்ஸ் ரியேஜன் Ag ப்ளஸ் அயான ஏஜியா ரெடியூஸ் பண்ணுதுங்களா? சில்வர் மிரர் கிடைக்குங்க. இதுவும் சில்வர் மிரர் டெஸ்ட் தாங்க. தென் ஃபார்மிக் ஆசிட் ரெடியூசஸ் ஃபில்லிங் சொல்யூஷன், இட் ரெடியூசஸ் ப்ளூ கலர்ட் குப்ரிக் அயான் டு ரெட் கலர்ட் குப்ரஸ் அயான். ஓகேங்களா? 2Cu2 ப்ளஸ் Cu2ஓவாக கன்வெர்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து டெஸ்ட் ஃபார், அதாவது ரெடியூசிங் நேச்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இஃப் யூ ஆஸ்க் கொஸ்டின் ரெடியூசிங் நேச்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னா இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதுறாங்க. ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி குளோரைடையும் ஃபார்மிக் ஆசிட் ரெடியூஸ் பண்ணுங்க. மெர்க்குரி குளோரைடு அப்படின்னா HgCl2ங்க. அதை வந்து மெர்க்குரஸாக கன்வெர்ட் பண்ணி Hg2Cl2வாக கன்வெர்ட் பண்ணி ஃபார்மிக் ஆசிட் Hg கன்வெர்ட் பண்ணுங்க. சரிங்களா? Hg என்ன பண்ணுங்க, கன்வெர்ட் பண்ணுங்க. அப்போ Hg2 ப்ளஸ் அயான் Hg ரெடியூஸ் ஆகுதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த Hg ரெடியூஸ் ஆகக்கூடிய அந்த காம்பவுண்ட் கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேயிஷ் பிளாக் கலர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மெர்க்குரி குளோரைட் வந்து ஒயிட் பிரசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகுங்க, மெர்க்குரஸ் குளோரைடா, விச் சேஞ்சஸ் டு கிரீனிஷ் பிளாக் கலர். ஓகேங்களா? கிரீனிஷ் பிளாக் கலருங்க Hg அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிடுங்க. கார்பாக்சிலிக் ஆசிட்னால டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் அக்வாஸ் சொல்யூஷன் கார்பாக்சிலிக் ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ டு ரெட். நீங்களே கிளாஸில் படித்தது தாங்க. ஆசிட் அப்படின்னாவே லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட்டுங்க. ப்ளூ லிட்மஸ் பேப்பர் கலர் வந்து என்னவா சேஞ்ச் ஆகுங்க, ரெட் கலராக மாறுங்க. ஸோ ப்ளூ லிட்மஸ் சேஞ்சஸ் இன்டு ரெட் லிட்மஸ்ங்க. இது வந்து ஆசிட்டுக்கான கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம டீகார்பாக்சிலேஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோங்க. கார்பாக்சிலிக் ஆசிட் கிவ்ஸ் பிரிஸ்க் எஃபரசன்ஸ் வித் சோடியம் பைகார்பனேட் டியூ டு த இவாலுவேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ரெண்டு டெஸ்ட்டில் நம்ம பார்த்தோங்க. கார்பாக்சிலிக் ஆசிட் சோடியம் பைகார்பனேட்டோட கார்பன் டை ஆக்சைடை இவால்வ் ஆகுங்க. இதுவும் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் தாங்க. இன்னொன்று கார்பாக்சிலிக் ஆசிட்டாக இருந்தால் சோடா லைமோட கார்பன் டை ஆக்சைடை இவால்வ் ஆகுங்க. இதுவும் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் தாங்க. ஓகேவா? அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் தான்ங்கிறதுக்கு என்ன அப்சர்வ் பண்ணுவீங்க டெஸ்ட்டில்? பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ், பொங்குறதுங்க, அப்படியே நிறைய வந்து பொங்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் when carboxylic acid is warmed with alcohol and concentrate sulfuric acid it forms esters. ஒன்றும் இல்லைங்க, ஆல்கஹால் ரியாக்ட் வித் ஆசிட் டு ஃபார்ம் எஸ்டருங்க. எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோங்க. அசிட்டிக் ஆசிட் ரியாக்ட் வித் எத்தனால் டு ஃபார்ம் எத்தில் அசிட்டேட். இதை மெக்கானிசத்தோடையே பார்த்துருக்கோங்க, நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? எஸ்டரிஃபிகேஷன் கேட்டிங்களா மெக்கானிசம் பார்த்துருக்கோங்க.
ஸோ அந்த எஸ்டர் ஃபார்ம் ஆகுங்க. எஸ்டர் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி ஓடருங்க. ஸோ நம்ம பனானா ஸ்மெல் வருது இல்லைங்களா, பனானா ஸ்மெல் தான் ஃப்ரூட்டி ஓடருங்க. சரிங்களா? ஸோ இது தாங்க கார்பாக்சிலிக் ஆசிடுக்கான டெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படிங்கிறத பார்க்குறோங்க. தேங்க்யூ.